இன்னும் ஒரு 100, 200 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும் பார்த்துருவோமா? மனுஷங்க நிறைய மரபணு சோதனைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல பெரிய அளவுல தோல்வி அடையவும் செய்றாங்க. இந்த சோதனையால நிறைய பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. அது மனுஷங்க சாப்பிடக்கூடிய நிறைய தாவரங்கள், விலங்குகள் ஆரம்பிச்சு நிறைய மனுஷங்களை வரைக்கும் அழிச்சிருது. அதுல தப்பிச்ச மனுஷங்க 2 செட்டப்பா பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூட்டம் சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்க நிறைய சிட்டாடல்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு சிட்டாடல் கிட்ட மட்டும்தான் இவங்க சாப்பாட்டை விளைய வைக்கிறதுக்கான விதை இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த விதை வேணும் அப்படின்னா அதுக்கு நிகரான வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அதை வாங்கிக்கணும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த விதை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் முளைக்கும். உங்களால முளைக்கிற அந்த செடியில இருந்து மறுபடியும் ஒரு விதையை விதைக்க முடியாது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு சிட்டாடல் மட்டும் ஒரு கார்ப்பரேட் மோனோபோலி மாதிரி இந்த விதையை மற்றவங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த ஆராய்ச்சினால பாதிக்கப்பட்ட அதே நிலத்துல இன்னும் ஒரு சில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளோட கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம்.